பாக்கியம் மயில் கிட்ட சொல்றாங்க, மாப்பிள்ளைய உன் கைக்குள்ள போட்டுக்க, அப்பதான் மாப்பிள்ள உன் சொல்லுக்கு அடங்குவாருன்னு போன்ல சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. சக்திவேலுக்கு போன் கால் வருது. பேசிட்டு போனை வைக்கிறாரு. முத்துவேல் கிட்ட சொல்றாரு, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சிருக்கான், மேற்கொண்டு பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு முத்துவேல் சொல்றாரு, குமாரு நீ கல்யாணத்துக்கு முத நாள் ஓடிட மாட்டியேன்னு கேக்குறாரு. அதுக்கு சக்திவேல் சொல்றாரு, நான் அப்படி வளர்க்கலன்னு சொல்றாரு. முத்துவேல் சொல்றாரு, ராஜி கல்யாணத்துல பட்ட அவமானத்தை எல்லாம் குமார் கல்யாணத்துலதான் துடைக்கணும், ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்றாரு. முத்துவேலோட ஆத்தா சொல்றாங்க, பழனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. அதுக்கு முத்துவேல் சொல்றாரு, அவன் நம்ம கூட இருந்தா நம்மளே அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அவனுக்கு, ஆனா அவன் நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் செந்திலும் கோயில்ல சாமி கும்பிடுறப்ப மீனாவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. மீனா அவங்க கூட பேச்சு கொடுக்கறப்ப மீனாவோட அப்பா மீனாவை பத்தி தப்பா பேசிடுறாங்க. செந்தில் மீனாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. மயிலு தலைவலிக்குதுன்னு ரூம்ல போய் உட்கார்றாங்க. அப்ப சரவணன் கால் பண்றாரு, மயிலு எடுக்க மாட்டேறாங்க. அதனால அவங்க அம்மா கோமதிக்கு கால் பண்றாரு சரவணன். மயிலு ஏமா சாப்பாடு கொண்டுட்டு வரலன்னு சரவணன் கேக்குறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, மயிலுக்கு தலைவலி, அதனால சாப்பாடு கொண்டுட்டு வர முடியல, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவல்ல, அந்த மாதிரி சாப்பிடு, இல்ல வீட்டுக்கு வந்து சாப்பிடுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க.